காலை வணக்கம். வணக்கம் தங்கம். என்னம்மா நினைட்டு இருக்க இந்த குளிரில்? உங்களுக்கு தான் சமைச்சு கொடுக்கணும்ல. ஆமாம். அதான் என்ன பண்ணலாம்? ஸ்கூலு. ஆமாம், ஸ்கூல் வேற. ஆமாம், குளிர். என்ன காய்? சுரக்காய் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, பாவக்காய் இருக்குது. இதெல்லாம் நான் இன்னைக்கு செய்யலை. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பும் வெண்டைக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம். அலசிட்டே வச்சுருக்கேன் ஏற்கனவே. குளிர் தாங்க முடியல. இந்த காஃபி வர காஃபி போட்டிருக்கேன், ஒரு வரட்டி. இதான் வரட்டி, எங்கள் அம்மா போடுற வரட்டி. எல்லோரும் குடிச்சு பாருங்க. பால் டீ போடலை இன்னைக்கு. கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் பார்த்தேன். சரி, இன்னைக்கு சேலை ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா இருக்கா? யாரோட சேலை? ஒரே சேலை தான். கல்யாணத்தப்பா எடுத்தது எனக்கு. நல்லா இருக்கா? எங்கள் அண்ணன் விருந்துக்கு போயிருந்தோமோ அப்போ எடுத்து கொடுத்தது. ஜாக்கெட் தான் பக்கத்தில் இருக்குன்னு போகாது. அப்போ எல்லாம் ஒல்லியாக இருந்தேன். இப்போ எல்லாம் துமுக்கு 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 துமுக்கு. வரக்காப்பி போட்டாச்சு. இங்கே சாப்பாடு. தக்காளி வந்து ரசத்துக்கும் வெண்டைக்காய் தொக்கு, அப்படி தொக்கு மாதிரி செஞ்சு ரசம் அவ்வளோதான் வைக்க போகிறேன். அந்த தொக்கை பிசைஞ்சிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க. தயிர் தாளிக்கலான்னு வந்து நாளைக்கு தயிர் தாளிச்சு தரேன். என்ன சாமி, இன்றைக்கி பிறை ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு தயிர் தாளிச்சு தரேன். இப்போ காயில் எடுத்து உள்ளே வச்சுலாம். இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள்னால பாவக்காய் செய்யலை. இல்லாட்டி பாவக்காய் தான் செஞ்சுருப்பேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பாவக்காய் செய்ய முடியாது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முள்ளங்கி சாம்பார் வச்சு சுரக்காய் கூட்டு வச்சு தரேன். ஓகேவா? நாளைக்கு ரெசிபியை பார்க்கலாம். இப்போ வரட்டி குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ. பொங்கல் வேறு வந்துருச்சு. அம்மா பொங்கலுக்கு லீவ் விட்ருவாங்க. புதன்கிழமை ஸ்கூல் வச்சுட்டு அப்புறம் வியாழக்கிழமையிலேருந்து லீவ் விட்ருவாங்கல்ல. புதன்கிழமை காப்பு கட்டு, போகி பண்டிகை. இருக்கிற துணியெல்லாம் அம்மா என்ன பண்ணுறேன் தெரியுமா? எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பூரா போகி பண்டிகை தடவை நம்ம நல்லா கொண்டாடிடலாம். ஓகேவா? போகிற துணி உன் துணி தான் நிறைய இருக்குது. ஆகாத துணியெல்லாம் எல்லா துணியில் எடுத்து போகி பண்டிகை கொண்டாடிடுவோம் புதன்கிழமையும். அதனால் லீவ் விட போகிறாங்க. தம்பிக்கு காலேஜ். தக்காளியெல்லாம் அலசித்தே வச்சுருக்கிறேன். அலசி அண்ணனுக்கு 5 நாள் தான் லீவ் விட்டாங்க. ஆமாம், 5 நாள். தம்பி பாவம் வேலைக்கு போயிட்டு ரெஸ்ட் இல்லை அவனுக்கு. அதனால நேற்று என்ன செஞ்சு நல்லா தூங்கிட்டா. சிவியா ஊருக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் பொண்ணு ஊருக்கு போயிடுச்சு. நேற்று வந்து அந்த பிள்ளை வந்து நம்ம மார்கழியில் விநாயகர்களுக்கு தண்ணி ஊற்றுறதுனால நம்ம வீட்டில் செய்யலை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. சிவியா ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிடுச்சு, அக்கா வந்துட்டேங்க்கா, ஊருக்கு வந்துட்டேங்க்கா அப்படின்னு. பிள்ளை ஒரு வாரம் இருந்தது. பொழுது போனதே எனக்கு தெரியாது. சாப்பாடாக்கா 2 பேரும் பேச இதவே பொழுது நல்லா போகுச்சு. சிவியா இருந்தது. பிரியா, சிவியா மகளும் பிரியா ஒரே ஃபைட்டு. சேர்றதே இல்லை 2 பேர்த்துக்கும். அந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கும் டிவி ரிமோட்டுக்கு சண்டை, கம்ப்யூட்டரோ டிராயிங் பண்ணுறதுக்கு சண்டை, இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிவியாவை நான் சிரிச்சுட்டே இருந்தோம். சிவியாக்கா போனது எப்படி இருக்குப்பா? என்ன எப்படி இருக்கு தெரியலையே. உனக்கு ஃபீலிங்காக இருக்கா? ஃபீலிங்காக இருக்கா? எனக்கு ஃபீலிங் தான். எங்கள் அண்ணன் பொண்ணு ஒரு வாரம் என் கூட நல்லா இருந்துச்சு, போனச்சுன்னு ஃபீலிங் தான். சாப்பாடு வச்சாச்சு. இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சோன்னா அதுதான் இப்போ வெண்டைக்காயை வறுத்தெடுத்துல. இப்போ டீயை வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்துடலாம் பாப்பாவை நான். ஓகேவா? ஓகேம்மா. ஊற்றிட்டாங்க. இப்போ வெண்டைக்காயை வந்து நம்ம வறுத்து விட்டுலாம். அப்பளம் பொரிச்ச எண்ணெயில் வெண்டைக்காயை சேர்த்துடலாம். அப்பளம் பொரிச்ச நைட்டு சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு வச்சு அப்பளம் பொரிச்சோம். அந்த அப்பளத்தில் எண்ணெயில் தான் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமேல எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்காகத்தான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பால் டீ போடுறதில்ல. ஏன்னா நம்ம நாள் குடிச்சிடலாம். பாப்பாவுக்கு ஓயம் பால் டீ கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ டெய்லி நேற்று வர காஃபி, இன்றைக்கி வர காஃபி. ஓகேவா? நேற்று காலையில் தான் அவனுக்கு பால் டீ, நேற்று சாயங்காலம் வர டீ. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் லெமனு, புதினா தலை இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் காலையிலே உன் வீடியோ பார்த்துருக்கேன் டிவியில். எப்படி? காலையிலே உன் வீடியோ பார்த்துருக்கேன் டிவியில். சரி சரி பாருங்கள். நான் குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது வரட்டி. இதை வதக்கிட்டு பார்க்கலாம். தண்ணி குடிச்சிட்டு வாஷிங் மிஷினில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு எத்தனை வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். வெண்டைக்காயை வதக்கி விடுங்க, கருகை விட்டு உட்காந்துருக்கு. வெண்டைக்காய் வதக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. சாப்பாடு இந்த பக்கம் சாப்பாடு கொதிச்சிடுச்சுன்னா சிம்மில் வைக்கணும். அம்மா வெளியில் போயிட்டுன்னா இங்கே வந்து கிச்சனில் வேலை பார்த்தோன்னா சாப்பாடு கொதிச்சுட்டா அதெல்லாம் எல்லாம் அப்படி உள்ள எடுத்து விட்டு சிம்மில் வச்சு விட்டீங்கன்னா அது சிம்மிலே வந்துட்டுருக்கோம். வெண்டைக்காயை வதக்கி வச்சு இப்போ இறக்கிட்டு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதக்கிடணும் அந்த மாதிரி வெண்டைக்காயை. என்ன டீ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இனிப்பு ரொம்ப இருந்துச்சா? இது ரசத்துக்கு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு,
பெருங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு பூண்டு எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பூண்டை நச்சு போடணும். ஏத்தனை விட்டுற அரிக்கி போகுது பாப்பா. பேய் பேய் இல்லை, குட்டி சாத்தாண்டி. வெண்டைக்காயை போய் இப்படி எடுத்து எடுத்து மூஞ்சில் ஓட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிள்ளைய சாலை கூட போகும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இது தலையை உணர்த்த வேண்டியதானம்மாப்பா. விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் எங்கள் விட்டுட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த பிள்ளை எந்திக்கிறதே இல்லை. நம்ம உசுப்புனாலும் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான். ஓயாமல் சொல்கிறீங்களா பாப்பா பாவமுக்காண்டு. வீட்டெல்லாம் காலையிலே பாப்பா எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வெளியில் வந்து எனக்கு தண்ணி பிடிச்சி கொடுச்சு. நாளைக்குலாம் கூட்ட மாட்டேன். ஏன்? நாளைக்கு ஸ்கூலு. இன்னைக்கு ஸ்கூல் இருந்தாலும் வீட்டில் வேலை செய்யணும். ஓகேவா? ஹரிஸ் வந்துட்டான். நான் இன்னும் இப்போதான் உப்பு செய்யறதுக்கே ரசத்துக்கு வேறு அரைக்கணும். இப்போ புளியெல்லாம் ஊற வச்சுட்டேன். இப்போ ரசத்துக்கு கடுகு சேர்த்துக்குது. நான் 8:30 போயிடுவேன். ஆமாம். தொக்குக்கு வந்து வெண்டைக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் இப்படி கரெக்டாக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். தொக்குக்கு நல்லாயிருக்கும். இது பச்சடி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்யும் போதம்மா அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக. கொஞ்சம் சீரகம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 2 பூண்டும் தட்டி போட்டுருணும் இதுலேயே. அப்போ தான் அந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் இந்த ஒய்ஃபை இழுத்தாக ஓன் தொல்லை என்னால் தாங்க முடியல. பூண்டு சாயந்தரம் எழுதி முடிச்சு படிச்சுட்டு அப்புறம் தான் டிவி பார்ப்பேன். வர மிளகா 2, பச்சை மிளகா 1. எப்படி அப்படித்தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா படிக்க முடியும். சாயந்தரம் எழுதிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறம் தான் டிவி நோண்டுவேன். சரியா? சரியா? புதுக்கடாயில் சமைக்கலான்னு பார்த்தேன். ஞாபகம்லாம் விட்டுட்டு அது புதுசாகவே சாப்பாடு வச்சு பொரியலாம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலையோட வருது. எத்தனை இப்போ லாஸ்ட்டு மல்லித்தலை அவசரம் கிளம்பிட்டாங்கள. தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டு புளி ஊற்றிட்டு அப்படியே வெண்டைக்காயை கொட்டி விட்டுணும். உப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் லைட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா அதை விட சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இன்னும் கத்திக்கிட்டே இருக்க. அவனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே வரு சிவியாக்கா கொண்டு வந்தது இந்த இழந்த வடை வச்சுக்கோ. அவனுக்கு டைம் ஆயிடுச்சுட்டானா கொஞ்ச நேரம் போட சாப்பாடு ஆயிடுச்சு. ரசத்தை தாளிச்சுட்டு வெண்டைக்காய் டைம் ஆயிடுச்சான். 7:15 ஆகி போச்சு அப்படிங்கிறான். சரி நம்ம டக்குண்டு நான் தண்ணி குடிச்சிருந்தானாக்கா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாயிடும். இது வந்து வெண்டைக்காய்க்கு, இது வந்து ரசத்துக்கு. குழம்பு மிளகாய்த்தூள் யோகாஸ் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாமா? போட்டுடலாம். 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன். அப்போ தொக்குக்கு சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு டைம் ஆயிடுச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் பார்த்தா எச்சி ஊறு. புளியவா? புளி சாப்பிட்டா புத்தி இருக்காது உனக்கு. அடிக்காது. பெற்ற தாய் பாவம். இப்போ எண்ணெய் அடிக்கும்போது நான் பாவம். நீ சேட்டை பண்ணால் நான் இப்போலாம் அடிக்கிறேன். உன்னை அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம். தம்பிக்கு டைம் வச்சு சாப்பாடு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இன்னும் ரெடி ஆயிரும். நல்லா இருக்கும். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் புளி ஊற்றினா சூப்பராக இருக்கும். புளிக்கு போதுமா? செம்ம டேஸ்டாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் புளி போடுமா? சூப்பராக இருக்குது. சரி கொதிக்கட்டும். வெண்டைக்காய் சேர்த்து விட்டுலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சது வெண்டைக்காயை சேர்க்கணும். முதையே சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணி இதாக போகும். இதாக குழம்பு போகும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆனில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சே வேக விடணும். அப்போ தான் வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கெட்டியாக வைக்கணும் தொக்கு. அதனால தான் தொக்கு செய்கிறேன். ரசம் தொக்கு அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியாச்சு.
ஹரிஷ் கிளம்பிட்டான். ஆமாம், எங்கள் அண்ணன் கிளம்பிட்டேன். ஏம்மா ஆமாம், இப்போ எங்கள் அம்மா பாத்திரம் வளர்க்க போகிறாங்க. பாத்திரம்லாம் இப்போ விளக்கல. முதல் குழம்பு ரசம்லாம் தாளிச்சு விட்டு இந்த வடச்சட்டிலே ரசத்தை தாளிச்சு விட்டுலாம். எந்த வடைச்சட்டி? இந்த வெண்டைக்காய் வதக்கணும். சரி, ரசத்தை தாளிச்சு விட்டுட்டு அப்புறமேல சிம்பிளாக ரசத்துக்கு வந்து கருவேப்பிலை, மல்லித்தலை, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது சிம்பிளாக தான் செய்யணும். அரைச்சி விட்ட ரசம். அது நம்ம யோகாஸ் ரசப்பொடி கொஞ்சம் போடுவேன் எப்பயுமே. இப்போ கொள்ளு ரசம் என்ன கொள்ளு ரசப்பொடி போடுவேன், இல்லைன்னா சாதா ரசப்பொடி போடுவேன். விளம்புறதுக்கு சாப்பாடு ஹரிஷுடைய சாப்பாடு பாருங்க. இதுதான் அவன் சாப்பிட்ற சாப்பாடு. பேக்க மாட்டிக்கிட்டு மணி இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குது. எப்படி சாப்பிட்றான் பாருங்க. தலை முடியெல்லாம் எப்படி வெட்டியிருக்கான் பாருங்க. ஸ்டைல் சாப்பாடு டிஃபன் அடிச்சிட்டோம்னா அவங்க தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இங்கே ரசம் தாளிச்சு விட்டுறலாம். சாப்பாடு அவங்க போட்டு ரசத்தை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய். இப்போ வந்து கடுகு. இந்த மாதிரி அரைச்சி விட்ட ரசம் உடம்பு சரியில்லை காய்ச்சலுக்குலாம் வச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்களாம் ரசம் பிரியர்கள். யோக பிரியா. நான் இழந்த வடை சாப்பிட்டுருக்கியா பாருங்க. இப்போ வந்து மல்லித்தலை, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துடலாம். படப்படப்படன்னு வெடிச்சதும் அப்படியே சேர்த்துடணும். நல்லா அப்படி கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுட்டு அப்படியே ரசத்தை ஊற்றிடணும். அரைச்சி விட்டா ரசம் அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு நுர கட்டட்டும். நுர கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஹரிஷ்க்கு வந்து அந்த வெண்டைக்காய் தொக்கில் வந்து பிசைஞ்சு வச்சு விட சொல்லிட்டான். நான் அப்படியே ஊற்றி விட்டுறேன். நல்லா அப்படியே நமந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி வச்சு விட்டுறலாம் ஹரிஷ்க்கு. ஒரு நாள் கிளப்பியாச்சு. இன்னொரு ஆளை கிளப்பல. ஐயோ அப்பா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது. கொஞ்சம் படவடப்பு குறைஞ்சிருக்குது. இப்போ 7:54 தான் ஆகுது. போயிட்டான் அவன், அப்பாவே போயிட்டான். சாப்பாடு இங்கே வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போடலை, நான் வெல்லம் போடாமல் வச்சுட்டு சூப்பராக இருக்குது தொக்கு. இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு? என் பையன் வந்து அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் உப்பு மட்டும் போடுங்க. சாப்பாடுக்கு உப்பு போட மறந்துட்டேன்னா, அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் போடுங்கம்மா. இப்பயே எச்சி வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ இப்போ வெளியே போய் கோலமெல்லாம் நீ காலையில் காட்டலை, அதனால் வெளியில் போய் கோலம்லாம் கட்டிங்க. ரசம் வருங்க நுர கட்டிடுச்சு. நம்ம மல்லித்தலை எல்லாமே சேர்த்தாச்சு. ரசம் நல்லா நுர கட்டவும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போய் நான் சாப்பிட்டு அப்புறம் எங்கள் அம்மா தலை மொச்சக்காயெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொச்சக்காய் வந்து இன்னொரு நாளைக்கு நாளை கழிச்சு உருவிடணும். எல்லா காயுமே நல்லா பருப்பு பெருசு பெருசாக வந்துருச்சு மொச்சக்காய். அதையும் பார்த்துடலாம். தண்ணி நிறைஞ்சிருச்சு. ஒரு குட்டி பிள்ளை இந்த புட்டி வச்சு அகுதரோன்னு புத்துக்குச்சு. மாமா அதை போட்டுச்சுன்னா அதை அணைச்சி விட்டேன். எங்கள் அம்மா ஆட வாழுங்க ஆடுமா. பாப்பா நுர கட்டிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து தைப்பொங்கல் வரப்போகுது. இன்னும் ஒரு கரெக்டாக 9 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி மார்கழி 21 ஆயிடுச்சு. இன்னும் 8 நாள் தான். ஏன்னா புதன்கிழமை போகி பண்டிகை வருதா, புதனா வியாழன்னு பார்க்கணும். அது வேறு பார்க்கல. இந்த புதன்கிழமை இன்னைக்கு இங்கே பாரு. எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது அம்மாவையும் காட்டணும், குழம்பு செய்யறதையும் காட்டணும். ஒரே என் மூஞ்சியவே காட்டக்கூடாது. எப்படி மூஞ்சியவே காட்டக்கூடாது. அம்மா இன்னைக்கு புதன்கிழமை. இன்னைக்கு திங்களா செவ்வாய் புதன்கிழமை கார்த்திகாவுக்கு பிறந்த நாள். அப்படியா? சரி வரட்டு. கார்த்தியா விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ கார்த்திகா. கார்த்தியாக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. கார்த்தியா வந்து ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வெரி விஷயம் கூடாது. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே கார்த்தியா. சரி ரஸ்தை ஆஃப் பண்ணிடலாம். நானும் ஓயாம ரஸ்தை ஆஃப் பண்ணிடலாம். ரஸ்தை அதை கூட எனக்கு ஓயாம சொல்றீங்கன்னு மூடி வச்சிடலாம். இப்போ வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு அப்புறம் வேலையெல்லாம் இருக்குது. எப்படி வேலைன்னா இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு தான் நான் வேலையெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் இன்னைக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு சிவியாலாம் வந்திருந்தாங்களா, நிறையா பெட்ஷீட்டெல்லாம் அழுக்கு. அந்த பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி பீரோக்குள்ளே வச்சுட்டு அப்புறமேல் பாத்திரம் ஃபுல்லாக ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து விளக்கி வச்சுட்டு எல்லாம் செல்ஃபெல்லாம் துடைக்கணும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் பெட்ஷீட்டு நாங்கள் மெத்த உரை எல்லாமே அதுக்கப்புறம் தான் துவைக்கணும். ஏன்னா இதை ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு 6-7 பெட்ஷீட் வெளியே கிடக்கு. அதை பூரா துவைச்சிட்டு அடுத்து வந்து இன்னொரு உரமுறை வராங்க நம்ம வீட்டுக்கு. யாரு? பாப்பாத்த மாமா கார்த்திகா பொங்கலுக்கு வராங்க. ஆமாம் அதனால அப்புறம் இன்னொரு அக்கா வருவாங்கல்ல. ஆமாம் அதனால வேலைகள் இருக்குது. அப்புறம் நம்ம நிறையா வருவாங்க பொங்கலுக்கு. சரி வாங்க நம்ம வெளியில் போயிடலாம். எங்கள் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து கிச்சனை வேறு எல்லாருமே கிச்சன் டூர் போடுங்கன்றீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிச்சனு. நான் கொஞ்சம் எல்லாமே ஒதுங்க வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் கிச்சன் டூரு
ஹோம் டூரே போடுறேன். எல்லாருமே கேட்குறீங்க அக்கா ஹோம் டூர் போடுங்கன்னு. அக்கா சொந்த வீடா வாடகை வீடான்னு நிறைய இப்போ புது சப்ஸ்கிரைபர் நிறைய வந்தவங்க கூட சொந்த வீடா வாடகை வீடானுங்க. சொந்த வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ், வாடகை வீடு கிடையாது நம்ம வீடு. அது எப்படி வாங்கினேன்னு ஒவ்வொரு வீடியோவில் பெரிய வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடு டூரே போட்டிருக்குறோம். அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். சரி வாங்க வெளியே போயிட்டு வந்துடலாம். மசாலாலாம் முடிஞ்சு, இப்போ நிறைய முறுக்கு மாவு இந்த மாவு எல்லாம் முடிஞ்சு. இப்போ அடுத்த பேஸ் ரெடி பண்ண போகிறேன். சாம்பார் தூளெல்லாம் முடிஞ்சு எல்லாமே. இன்னும் ஆப்பர் வேறு போட போகிறோம். 2 நாளில் போய் பாத்திரங்கள் பார்த்துட்டு வரேன்ட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. சரி நம்மளால் முடிஞ்சதை ஒரு போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வந்துடும். என்னென்ன போடுறோம்னா அடுத்து மசாலாவெல்லாம் என்னென்ன வேணும்னு ராகி ஜாப் மால்ட்டு எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க வெளியே போயிடலாம். ஆமாம், அவங்க பாருங்க சண்டையை அங்கே அனுசி அக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க. அக்கா காலையில் அவங்க வீட்டுக்காரங்க கத்தும் குழம்பு. நான் அம்மா போட்ட குழம்பு. இது எங்கள் அம்மா போட்ட குளம், அது நான் போட்ட குளம். ஏம்மா ஒரு நாளைக்கு உன்னை வீடியோவில் கோலம் போட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன். சரி, தெரியும் உன்னுடைய கோலம் லட்சணம்லாம். சரி மக்களுக்கு. சரி கற்றுக்கலாம். அப்படியா? நான் கொரோனா குழம்பு போடுவேன். எனக்கு பூ குழம்பு போட தெரியும், எல்லா குழம்பும் போட தெரியும். பாவக்காய்ங்க 2 இருந்துச்சு இருக்குது, யாரும் பிடுங்க மாட்டாங்க உன் பாவக்காயை. பிடிச்சிக்கலாம். இந்த நான் பிடுங்கிட்டா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்குள்ள. எனக்கு இந்த மாதிரி போட தெரியும். இப்படி போட்டு இப்படி போட்டு. ஏய் மேடம், பழுத்துருச்சு, பிடிங்கிடலாம்ல? பறிச்சிடலாம். நாளைக்கு படிக்கலாம். நாளைக்கு பறிச்சிடலாமா? நாளைக்கு படிச்சு சுட்டு சாப்பிடலாம். இங்கே வரு. ஆமாம், புத்தா இருக்கா? இந்த ரேணுக்கு வந்துட்டாங்க. ரேணுக்கு உள்ளே ஓடிடுவாங்க. ரேணுக்கு உள்ளே ஓடிடுவாங்க. அவங்க நைட் அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்க. வந்து அந்த பிள்ளை கேரளா ஓடிருந்தாங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு. ஆமாம், அவங்க அம்மாட்ட பேசலன்னு அந்த அக்கா கோவம். ஆமாம், இங்கே பாரு பூவை எவ்வளோ பூன்னு மொச்சக்காய் மேலே வாரு. ஒரே ஒரு செடிதான், எல்லாம் காய் நல்லா அழகாக இருக்கு. உன் மேலே கண்ணு வச்சுட்டேன், சுற்றி போட்டு. பனிக்கிட்டேன் நல்லா காய். உன் மேலே கண்ணு வச்சுட்டு சுற்றி போட்டுரு. சூரிய பகவானை பாரு, வெயில் இன்னைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே இருக்கார் சூரிய பகவான்? கண் தெரியலையே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.